காசை போட வியாபாரம் பண்ணுது. சிக்கன் ஹாய் வந்தவரை யாரு என்ன எதுவுமே கேட்காம இவன் முத்தலாம் கூட போனீங்க ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட போனீங்க மரியாதை வெளியில வந்தா வந்து உட்காருங்க அப்படி மரியாதை நான் பேசுனது ஒண்ணே பெண்கள் மரியாதை ஆண்களுக்கு மரியாதை பெண்கள் ஆணிலே பெண்ணிலே ஆணிலே சிவனிலே சக்தி இல்லையே சிவன் இல்லை சக்தி இல்லையே பணி இல்லையே சக்தி இல்லை பேசு ஓ இந்த கட்டண மனைவிக்கு கட்டண புருஷ மரியாதை கொடுப்போம் நாங்க எல்லாம் கொடுக்குறோம் நானும் அத ரொம்பவே கொடுக்குறேன் புருஷனுக்கு நாங்க மரியாதை நீங்க கொடுக்குறீங்களா கொஞ்சம் நாங்க வீட்டுக்குள்ள விட்டு கொடுத்தானே வச்சுக்க அதோட வெளியில உண்மையா சொல்ல மாட்டாங்க வீட்டுக்குள்ள விட்டு அவ்வளவு கட்டண பொண்டாட்டி இன்ன வரைக்கும் எந்த கட்டண புருஷனுக்கும் மரியாதை கொடுக்கறது என் புருஷனுக்கு அவ்வளவு மரியாதை நீங்க எல்லாம் எப்படி மரியாதை கொடுப்பீங்கிறது தெரியாதா வீட்டுக்குள்ள இருக்கிற புருஷனை வாடா போடான்னு பேசுறது செல்லமா சொல்றீங்க என்ன செல்லமா கொடுக்குறீங்க ஆனா வெளியில மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் நீங்க அப்படியே பேசிக்கிறீங்களா ரெண்டு தோழி பெண்கள் பேசிக்கிறீங்க பேசும்போது அவருக்கு தெரிஞ்ச என்ன பொண்ணு போட்டுருவாரு மாமா வந்தாருன்னா திட்டுவாரடி என்ன உங்களுக்கு தெரியாதா நீங்க போறப்போ இரு நான் கேக்குறேன் கட்டுன மனைவி இன்ன வரையும் எந்த கணவர் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்களா உங்க வீட்டுல உங்க முன்னாடி உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்காக மேல ஓட்டு எல்லா பெண்களையும் அதிகமா பேசக்கூடாது ஏன்னா கட்டின கணவருக்கு எங்க வீட்டுல நான் அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும் அப்படியா பின்ன என்னவா என் வீட்டுல நடக்கிற வீட்டுல தினமுமே எப்படி மரியாதை கொடுப்பேன் கண்ண கண்ண தூங்கிட்டு இருப்பாரு ஆமா அவர் தூங்கிட்டு இருப்பாரு நான் சீக்கிரமா ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் முடிச்சு ஏய் குளிச்சு தலைமுறைக்கு குங்குமம் போட்டு வச்சுட்டு கனவு பக்கத்துல போய் நின்னு இந்த தாலியை எடுத்து கால்ல போட்டு இந்த காலம் நீங்க நல்லா இருக்கணும் உங்களால நான் நல்லா இருக்கணும் முதல்ல நீ 3 மணிக்கு எந்திரிப்ப ஆமா இது முதல் அட்டாக்ல ரெண்டாவது நீ கணவருக்காக 3 மணிக்கு சொத்து முட்டுவாங்கிறது ரெண்டாவது அட்டாக் நிஜமாங்க இதெல்லாம் நம்ம அதுக்கு தாலி எடுத்து கண்ணல ஊத்திக்குவேன் ஆமா வாமா நீலா சும்மா அந்த பிராட் விட நான் கேக்குறேன் மாமா உங்க மனைவி இதுவரை உங்க கால்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்களா அடே பத்தியா இது அவர் கூட பப்ளிக்ல விட்டு சொல்றாங்க அவர் கூட நம்ம அடே வைக்கிறதானே உங்க மனைவி கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்களா தலையே கீழே குடிச்சிட்டாரியா சரி விடுவா என்னோட ஆத்தா உட்காந்துருக்காரு அங்க உட்காந்துருக்காரு அவங்கள்ட்ட கேட்போம் ஆத்தா அக்கா கல்யாணம் ஆனவங்க மட்டும் கை தூக்குங்க உங்களுடைய செலவுக்கான வந்து வாரத்துல ஒரு வாட்டியாவது காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோங்க ஒரு ஆளுமே தூக்குற பையனெல்லாம் எதிர்த்து பாக்குறாங்க இதே ஆண் வர்க்கத்தை பாக்குறியா அண்ணே உங்களுடைய மனைவிக்கு மாசத்துல ஒரு நாளாவது ஒரு மண்ணியப்பு வாங்கி போய் கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்களே பாப்போம் அவங்க
4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி ஒரு கட்டிங் சாப்பிட்டு வந்தா உடனே என்ன சொல்றீங்க? புருஷன் கூட பார்க்காம குடிகாரங்கிறது, குடிகார நாயங்கிறது, குடிகார பேய். அது உங்க சொல்ல குடிகார நாய வாடா வீட்டுக்கு உனக்கு சோறு முடிச்சா வட்டி நம்ம அம்மா குஞ்சா நீ பிய கூட குடினா நீங்க தயாரா இருக்கேன். ஆனா குடிகாரன்னு சொல்லாத. குடிச்சா நான் குடியாத வேற என்ன சொல்றேன்? எங்களுக்கெல்லாம் அழகான ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? மது பிரியர்கள். மது பிரியர்கள் அப்படி சொல்லி பேசு. அப்ப எங்க மனசு மது பிரியர்கள் பிரியர்கள் சொன்னா ஒரு அப்படியே அட்டால ஏறி இப்ப குடியில விருப்பம் இருக்கிறதா மது பிரியர்கள். பெண்கள் மேல விருப்பம் இருந்தா என்ன பிரியர்கள் தெரியுமா? மாது பிரியர்கள். மாது சூரி. இப்பயே நான் சொல்றேன், நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. என்னைக்கு தெரியுமா? மாசத்துல ஒரே ஒரு நாள், புதன்கிழமை அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் லோன்கார் வாசல் வந்து நிப்பாரு. அன்னைக்கு தான் கட்டண புருஷனுக்கு அப்படி ஒரு மரியாதை. சரிமா, இவ்வளவு தூரம் இதெல்லாம் விடு. நான் யாரும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய மந்திரவாதி. ஆம்பளை பொம்பளையா மாத்துவேன், பொம்பளை ஆம்பளையா மாத்துவேன். மந்திரவாதினா அந்த உச்சில இருந்து உள்ளாத வரைக்கும் கொட்டையா இருக்கும். ஆமா இருக்கு, பாக்குறியா? நீ உட்கார்ந்து கொட்டை போடல, ஒரு பட்டை அடிக்கல, ஒரு காக்கி வேஷ்டி காக்கி துண்டுல அவனை எப்படி தான் மந்திரவாதின்னு அந்த காலத்துல நாடக நடிகர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு பங்கு மாதிரி முடிய வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சு கையில ஒரு பேக் வச்சுட்டு வந்தாங்கன்னா இவர்தான்ப்பா நாரதரு, இவர்தான்ப்பா ராஜபாத்தாலே தெரியும். பாத்தியா? இவர்தான்ப்பா ஆர்மியகாரு, இவர்தான்ப்பா மிருதங்கம்னு சொல்லுவாங்க. எப்ப? அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லாம் காலேஜ் படிக்கிற மாதிரி வரும். ஏன்? அது மாதிரி மந்திரவாதின்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுமா. அந்த அளவுக்கு கொரோனா காலம் வந்துச்சுல, அப்ப போய் பெங்களூர்ல போய் கத்துட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? பெரிய விஷயம் ஒண்ணு. ஆம்பளை டக்குனு பொம்பளையா மாத்தினா பொம்பளை ஆம்பளையா மாத்தி விட்டுருவேன். ஆம்பளையா பொம்பளையா மாத்துவேன். பொம்பளையா மாத்துவீங்களா? ஆம்பளையா பொம்பளையா மாத்துவேன். சந்தேகம் வருதா? இப்ப கொஞ்சம் நிறைய சந்தேகம். இப்போ உன் சந்தேகத்தை தீர்க்கணும். நம்ம ஊர்ல இப்ப வயிறுல நான் தீர்த்து உனக்கு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல உனக்கு பொம்பளை போய் ஒரு ஆம்பளை போய் மாத்தி விட்டா ஆம்பளைய கூப்பிட்டு ஒரு பொம்பளை போய் மாத்தி காட்டுங்க. தம்பி ஒரு தம்பி நீ வேணாம், நீ வேணாம். தைரியமா வருவான். நீ வேணாம் சும்மா தைரியமா யாருக்கோ சாயல்ல சொல்றாங்க. எம்எல்ஏ அரசியல் அடிக்கிற மாதிரி இப்படி தம்பி சத்தம் போடக்கூடாது. உன் பேர் என்ன தம்பி? சிவகைலாஸ். சிவகைலாஸ். நீ எத்தனை படிக்கிற? 8வது. வெரி குட். நீ போதும்டா. எத்தனை படிக்கிற? எத்தனை வருஷமா படிக்கிற? ஒரு வருஷம். என்னடா அந்த பிள்ளைகளுக்கு சொல்ற? சரி ஓகே விடு. 8வது படிக்கிற சிவகைலாசம். நீ ஒரு ஆள் இருக்கியா? தம்பி நீ வேணா, கொஞ்சம் நீ வேணா. நீ வேணா தம்பி, நீ மஞ்சள் நீ வேணா. அப்படியே சும்மா வா, தைரியமா வா. அப்படியே மேடம் வா மேடம் வா. நீ வேணா சப்போர்ட் கால் இருக்கா பாத்தியா? தம்பி சரவண முகிலன். நீ எத்தனாவது படிக்கிற? 3வது படிக்கிறியா? அதான் நான் 3வது இல்லடா. 5வது. அப்ப தமிழ்ல பேசுங்க. தமிழ்நாட்டுல வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க. 5வது படிக்கிறேன். வெரி குட். எந்த போட்டோ இங்கே மடிச்சு வைக்கிற? ஐயோ அங்கதான் 5வது படிக்கிறேன். திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர். அவர் எழுதுனப்ப நீ பாத்தியா? அப்புறம் எப்படி திருவள்ளுவர் சொல்றேன்? அப்படி எல்லாரும் சொல்றப்ப நீ சொல்லாதவா தப்பும்பாங்க. சரி அதை விடா. திருக்குறளோட உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சானா? 2 பேரும் சோகமா சொல்றீங்க. வருத்தமா சொல்றீங்களா? சரி விடு. கல்யாணம் ஆனா உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? சரி. உங்க அப்பா அம்மா எத்தனை பிள்ளைங்க? 2. சரி. இப்ப என்ன பண்ண போறோம்னா 2 பிள்ளைங்க இருக்கு. ஒண்ணு பக்கத்துல கறி சாப்பாடு சாப்பிட்டியா, சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டியா? சத்தமா சொல்லு. கறி. ஓகே. சாமி வருமா என்னன்னு தெரியலையே. சரி ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பொம்பளை பிள்ளை மாத்திரம் தம்பி நல்லா முன்னாடி வா. மைக்கிட்ட முன்னாடி நீங்க வா. நீங்க அக்கா போடுறீங்களா? நீங்க அக்கா போடுறீங்க. நீங்க முன்னாடி கண்ணை மூடு. அண்ணன் சொல்றத அப்படியே சொல்லணும். சரியா? கையை மேல தூக்கு. தவறுகிட்ட வைக்காத. இப்படி ஆத்தா சத்தமா சொல்லு. இன்னும் சத்தமா தாயே. என்னடா ஸ்கூல்ல போய் தாயே தாத்தா நீ கத்த போடாம போறா. நல்ல வேகமா சொல்லணும். ஆத்தா அப்புறம் என்ன இந்த மாதிரி சொல்றா. தாயே கருமாரி. அந்த இடத்துல உள்ள போகுது. தாய்
அண்ணன் பொம்பளை பிள்ளைய மாத்த போறாரு. என்ன ரெண்டு பேரும் அமைதி இருக்கீங்க? பொம்பளை பிள்ளைய மாத்த போறாரு. கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு ஆம்பளை பிள்ளைய மாத்த. அண்ணன் பொம்பளை பிள்ளைய மாத்த போறாரு. சூப்பரா, நீ நல்லா படிச்சு பாஸ் ஆயிப்ப. அடுத்த வருஷம் நீ ஏதாவது போடா, பயப்படா. அம்மா தாயே சிக்கம்மா, இந்த பையல ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைய மாத்தணும். நீ தான் அதுவும் புரியணும். என்ன அப்படியா? என்ன அதான் குத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன பாவம் பண்ணிட்டீங்களா? பாவம் பண்ணிட்டீங்க. என்ன ஆத்தா அதனால வர மாட்டேங்குது. இரு வாரி குத்தம் பண்ணிருக்கியா? 3 குத்தம் பண்ணிருக்கியா? ஆத்தா அப்படியா? இந்த கேக்குறாங்க. தம்பிங்க வேணாம். 3 குத்தம் பண்ணிருக்க. என்ன குத்தம் சாமிகிட்ட கேளு. அப்படி என்ன குத்தம்? அப்படி சாமி கேட்க கூடாது. என்ன குத்தம் சாமி அப்படின்னு கேளு. முதல் குத்தம், நீ சாப்பிடும்போது வாய் ஆறு குழக்குதா? குழக்குது சாமின்னு சொல்லு. அதுதான் முதல் குத்தம். இது குத்தம் வேற எங்கிட்ட போகுது. 2வது குத்தம், நீ தூங்கும் போது கண்ணு 2 மூடுதானா? நல்லா சொல்லு. இது 2வது குத்தம் தான். 3வது குத்தம், நீ ஒண்ணு கடிக்கும் நார்மலா வந்தானா? இத மட்டும் நல்ல இந்த இல்லன்னு சொன்னீங்களா? இதான பெரிய குத்தம். இப்ப சாமி வந்து இந்த குத்தத்தெல்லாம் போக்கணும்னா சாமிக்கு காவு வேணும்டா. சாமிக்கு பொறுமையா மரியாதையை கேளு. சாமிக்கு குஞ்சு வேணும்டா. குஞ்சு வேணும். குஞ்சு இருக்கா? சத்தமா சொல்லு. ஏன்டா அழுகிற? அழுகாத அழுகாத அழுகாத. குஞ்சு வேணும்னா குஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எத்தனை குஞ்சுடா இருக்கு? எத்தனை இருக்கு? 1 இருக்காடா. குஞ்சு சின்னதா பெருசாடா? சொல்றா, சின்னதா பெருசா? அவன பத்தி என்ன சொல்ற? சொல்றா, சின்னதா பெருசா? சின்னது. சாமி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. குஞ்ச கடிச்சா ரத்தம் வருமா வராதா? குஞ்ச கடிச்சா வராதா? ரத்தம் வர குஞ்சு தானே வருமா? குஞ்சு கருப்பா சிவப்பாடா? சிவப்பு குஞ்சா? இந்த வித்தியாசமான குஞ்சா இருக்கு. இப்ப பாருடா, பாத்துறடா. ஓம் கிளீம் காளி சூடி இங்க வா. திரும்ப இப்படி திரும்ப. அண்ணனை பார்த்து நின்னு. ஓம் மெகா காளி சூடி. வாடா. குஞ்சு எங்க வச்சிருக்க? இருக்கிற இடத்துல வச்சிருக்கியா? சரியான பதில் சாமி. குஞ்ச கடிக்கணும்டா. எங்க வச்சிருக்க? குஞ்ச எதை தொட்டா வரும்? தவுசுற தொந்தா வருமா? ஏன்னா கோழி குஞ்சுனா சரியா சொல்லுங்க. கோழி குஞ்சுனா குஞ்சுனா கோழி குஞ்சுனா சாமி சாப்பிடுவாங்க. தவுசுற கோழி குஞ்சு. நான் கோழி குஞ்சு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கடா. தம்பிக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். நல்லா படிச்சு கை பெரிய ஆளாகும். சரியா? நல்லா 2 பேருமே படிக்கணும். படிச்சு ஏன்னா இந்த உலகத்திலேயே படிப்பு தான் ரொம்ப மிக உயர்ந்த விலை உயர்ந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மனிதர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து அமெரிக்காவே திரும்பி பார்க்க வச்சார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள்லாம் நீங்களாம் படித்ததற்கு இளைஞர்களுக்கு கனவா இருக்காரு. நீங்களும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகும். சரியா? ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? ஹிந்தி தெரியுமா? தெரியாதா? அன்னையோட 10 வரை ஹிந்தி சொல்லித்தரேன். அது எப்பயாவது உனக்கு யூஸ் ஆகும். சரியா? கத்துக்கிறியா? 10 வரை ஹிந்தி சொல்லட்டுமா? ஏக் கையில இருந்து எடு. ஏக் தோ தீன் சா 5 6 7 8 10 வரைக்கும் 6 எல்லாம் கடந்து
கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள ஓரத்தில அந்த காடப்புறா இன்னைக்கு வருதுலம்மா என் மனசு இன்னமா சிக்கமா மட்டும் பொம்பளை புள்ள முன்னாடி கால கொடுக்குறேன் நீங்க காலத்துக்காக என்ன தப்பு அந்த பையன் அண்ணன் புள்ள எனக்கு ஒரு மனசாட்சி கண்டிப்பா ரொம்ப நல்ல பையன்ப்பா உன்னை மாதிரி குடும்பம் வந்ததால பரவாயில்ல வர்றவங்கெல்லாம் காலத்துக்கு கிடக்குறாங்க சரிங்க பொம்பளை புள்ள யார் வந்திருக்கேன் உங்க நம்பி தான் வந்திருக்கேன் நானே உன்னை கூட்டு வந்து காலத்துக்கு கையை விட்டு அசிங்கப்படுத்த கூடாது தப்பு இல்லவா எனக்கு பாவலை போட்டுருக்கேன் நான் பேண்ட் போட்டுருக்கேன் பாவலை எடுத்து ஒரு நாள் எப்படி பார்க்க முடியும் முடியவே இல்லை அறிவு நான் சொல்ல கேளு சரி பாவலை கட்டி போட்டுட்டு இந்த துண்டை கட்டி தூக்கு இதெல்லாம் மனுஷன்தான் நல்லா வீட்டுல நல்ல மனுஷன் எடுத்து பேசிக்கிறது மாவட பேசுது ஆதி கண்டவனே நீலமே வண்ணா கருப்பாவல்ல
இப்ப நான் பண்றேன். ஆனா மறக்க முடியாத அளவுக்கு நீ என்னை காதல் பண்றியா? நீ என்னை காதல் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்ப்பாரு. என்ன ஒரு பொண்ணு உயிர் உயிரா காதலிச்சு. நான் எந்த மேடையிலுமே இந்த உண்மையை சொன்னது கிடையாது. ஆனா நம்ம மேடையில சொல்றேன். சொல்லுங்க. நான் இல்லைன்னா செத்துருவேன் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த புள்ள போயிடுச்சு. அந்த அளவுக்கு என் மேல உயிரா உண்மையான காதல். ஆனா அவங்க வீட்டுல ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு இல்லைன்னா அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அந்த பிள்ளையோட அண்ணன் நினைக்கிறியா? அப்பாவும் கிடையாது, அண்ணன் கிடையாது, அம்மாவும் கிடையாது. காலைல உள்ளவரை கல்யாணம் பண்ணிருப்பேன். அது ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்ப்பு இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். யார் தெரியுமா? அந்த பிள்ளையோட பூசை. சரி, அவன் வீட்டுலதான் ஒரு எதிர்ப்பு மட்டும், என் வீட்டுல ஒரு எதிர்ப்பு. அதெல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேரையும் மீறி நான் எப்படி ஒரு காதல் இந்த காதலுக்கு பேரு நல்ல காதலா இல்ல கள்ள காதலா? போயிட்டு வாங்கன்னு சொன்னா அது நல்ல காதல். சரி, அவர் போயிட்டாரு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு அது நல்ல காதல். நம்ம பண்ண போறது நம்ம காதல் என்றைக்குமே நல்ல காதல், அது தெய்வீக காதல்.